இன்று நடந்த இந்த தவறு மறுமுறை நடக்காது. நீ என் அருகில் வா வாலி. என் மீது நீ வைத்த நம்பிக்கைதான் உன்னை பாதுகாப்போடு என் முன் வரவழைத்தது. அதை நீ செய்யவில்லையே. ஆணவத்தோடு இருக்கக்கூடாது, அன்போடு இருக்க வேண்டும். தான் முதலில் தேவை. நம்முடைய வானரர்கள் பலசாலியானால் அந்த அசுரர்களையே அடிமையாக்கலாம், ஆட்சி செய்யலாம். நம் வாழ்ந்ததற்கான அடையாளமே தெரியாது. ஆட்சி செய்பவர்களை வணங்கி அவர்களுக்கு சேவை புரியும் நிலைமைக்கு வானர இனம் வந்துவிடும். உன் லட்சியத்தை பாராட்டுகிறேன். ஆனால் அதற்காக தேர்ந்தெடுத்துள்ள வழியைத்தான் நான் தவறு என்று சொல்கிறேன். நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவர்களுடைய நம்பிக்கைக்கு நீ உண்மையாக இருக்க வேண்டும். உங்கள் அறிவுரையை ஆலோசிக்கிறேன். சற்று நில்வாலி. கனவில் வருவது எதிர்காலத்தின் நிகழ்வு மட்டுமல்ல. கவனத்தோடு இல்லை என்றால் நிகழ்காலத்து செயலின் பலனாக அது நடந்தே தீரும். உண்டால் அம்மை இவ்வுலகம். பொருள், தனக்கென வாழாமல் அடுத்தவர்களுக்காக வாழ நினைப்பவர்கள் இவ்வுலகில் இருப்பதால்தான் இவ்வுலகம் நிலைத்து இயங்குகிறது என்னும் கருத்தை கூறுகிறது. வாழ்க மன்னர். கிட்கிந்தையிலிருந்து மாமன்னர் உலியம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வானர குலத்தை தழைக்க செய்தவர் கிட்கிந்தையின் மன்னர் உலியம் அவர்கள் வருகிறார், வருகிறார், வருகிறார். எழுந்திரு கேசரி. நீ இருக்க வேண்டிய இடம் என்னுடைய இதயத்தில், காலடியில் அல்ல. இப்போல நீ உன்னுடைய குழந்தை வாலியிடம் இருக்க வேண்டும். இதுதான் என் விருப்பம். உங்களுக்கும் எனக்கும் இரத்த சம்பந்தம் இல்லை என்றாலும் எம்மை உடன்பிறப்பாக கருதி இன்று வரையில் மதிப்போடு நடத்தி வருகிறீர்கள். என் சந்தேகமெல்லாம் இனி வரும் காலத்தில் இளவரசர் வாலி என் குழந்தைக்கு தம்மை போலவே அன்பை அளித்திடுவாரா? நிச்சயம் அளிப்பான். வணங்குகிறேன் சுமேரு மன்னா. வணங்குகிறேன் கிட்கிந்தை இளவரசே. அவரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்கள் நம்பிக்கைக்கு நீ என்றும் உரியவனாக வேண்டும். கிட்கிந்தைக்கு ஏற்பட்டு இருக்கும் இந்த களங்கம் நிரந்தரமாக நீங்கும். வாருங்கள் இளவரசே. காட்டிலும் அழகாக இருக்கிறாயா புஞ்சகஸ்தலை? என்னை கவர்ந்து விட்டாய். இந்த மேகங்களை பார்த்தீர்களா? இயற்கையே மாற்றிவிட்டது. வந்த இந்த பாறையிடமிருந்து அவர் அருள் இல்லை என்றால் காற்றிலே கல் நிற்குமா? பார்த்தீர்களா? இது அதிசயம்தான். நான் இதை சோதிக்க எண்ணுகிறேன். நாடுடைய சிவனே போற்றி. உனக்கு நினைவூட்டுவதற்காகவே வந்துள்ளேன். உன்னுடைய பிள்ளையை பெற்ற பிறகு நீ இந்திரலோகத்திற்கு வந்தாக வேண்டும். அவன் அம்மாவை இழந்துதான் வளரப்போகிறான். வணங்குகிறேன் இளவரசே. தம் கட்டளையை நிறைவேற்ற முடியவில்லை. பாவியை கொன்றுவிடுங்கள். நான் 9 மாதங்களாக ஒவ்வொரு திசைக்கும் சென்று எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்து விட்டேன். என்னை கேள்வி கேட்கும் அதிகாரத்தை நான் எவருக்குமே கொடுப்பதில்லை. உன்னால் முடிக்க முடியவில்லை என்றால் என்ன? என்னுடைய தேவையை நான் எப்படியும் பூர்த்தி செய்வேன். தேவேந்திரனை பார்க்கும் பாக்கியம் கிடைத்தால் ஏதேனும் தருவது வழக்கம். அப்படிப்பட்டவர் தெரிந்து கொள்ளலாமா?
அஞ்சனை, இன்னும் என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? எல்லோரும் உனக்காகத்தான் காத்திருக்கிறார்கள். நானும் இதற்காகத்தான் காத்திருந்தேன். அருங்கள். ஜாம்பவான் அவர்களும் உடன் வந்திருந்தால் மகிழ்ந்திருப்பேன். அவர்களிடம் நீ ஆசையாக என்ன கேட்கப் போகிறாய்? என் உயிர் உள்ளவரை ஒவ்வொரு நொடியும் நான் உங்களுடனும் நம் பிள்ளையுடனும் வாழவே ஆசைப்படுகின்றேன்.